ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெசிமல் நம்பரால் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து 8.32 டிவைடட் பை 1.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8.32 டிவைடட் பை 1.6ன்னு கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டரில் இருக்க நம்பரை முதல்ல பாருங்கள். டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ பாயிண்ட்டை ஒரு பிளேஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் மாற்றணும். அப்போ இங்கே டினாமினேட்டரில் ஒரு டிஜிட் மாற்றணும் அப்படின்னா உங்களோட நியூமரேட்டர்லையும் ஒரு பிளேஸ் தள்ளி கொண்டு போயிடணும் டாட்டை. அப்போ இது என்ன ஆகிடும்னா இது வந்து 83.2 ஆகிடும். இது 16 பாயிண்ட் ஆகிடும். அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம வைக்க தேவையில்லை. அப்போ 16ஆல் டிவைட் பண்ணால் போதும்னு அர்த்தம். டிவைஸரை கண்டிப்பாக ஃபுல் நம்பராக மாற்றிட்டு தான் டிவிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எப்போவுமே. ஸோ இப்போ உள்ள 83.2 அப்படின்ற நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் இப்போ நம்மளோட கொஸ்டின். ஸோ 16 டேபிளில் 16 5s ஆர் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 80 கிடைக்கும். இங்கே 83 இருக்குது. இதை விட சின்ன நம்பர் தான் எடுக்கணும். அப்போ 5s ஆர் 18 எடுத்துகிட்டு இதை மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க நம்பரை இறக்கும் போது இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். இங்கே 32 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் 16 2s ஆர் வந்து 32 அப்படின்னு. இங்கே 16 இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டால் இங்கே 32 கிடைக்கும். அப்போ இங்கே 0ன்னு கிடைச்சாச்சு. அப்போ நம்ம சொல்லிடலாம் 8.32வை 1.6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் டெஃபினட்டாக 5.2 தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதிட முடியும். இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 5.125 அப்படின்ற நம்பரை 0.05ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளோட டிவைசர், அது ஃபுல் நம்பராக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து எத்தனை பிளேஸ் தள்ளி போகணும்? 2 பிளேஸ் தள்ளி போயிருக்கு. அப்போ இங்கேயும் பாயிண்ட்டை 2 பிளேஸ் தள்ளி கொண்டு போகணும். அப்போ இது என்ன இருக்குன்னா 512.5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் 5ன்னு எழுதிடலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் ஜீரோஸ் அப்படின்றதுனால அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட கொஸ்டின் நியூமரேட்டர் தான் எப்பவுமே உள்ளே எழுதணும். 512.5 வெளியில் 5ன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 5 இருக்குது. ஸோ 1 5s ஆர் 5, இங்கே 0ன்னு போட்டுடலாம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அடுத்த நம்பரை நம்ம இறக்கிடுறோம் 1. இந்த 1ன்ற நம்பர் 5 டேபிளில் வராது. அப்போ அடுத்த நம்பரையும் சேர்த்து இறக்க போகிறோம். இந்த மாதிரி 2 நம்பர் அட் டைமில் இறக்கும் போது மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் 2 நம்பரை ஒரே டைமில் இறக்க முடியும். இப்போ 12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 12 5 டேபிளில் பண்ணும்போது 5 2s ஆர் 10 கிடைக்கும். அதை எழுதிக்கணும். இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 2. அடுத்த நம்பரை இறக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட்டை மேலே அனுப்பிட்டு தான் அடுத்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருக்கணும். இப்போ அடுத்த நம்பர் 5ன்னு இறக்கிட்டோம். இங்கே 25 இருக்குது. 5 டேபிளில் 5 5s ஆர் பண்ணால் நமக்கு 25 கிடைக்கும். இங்கே வேல்யூ 0. அப்போ 102.5 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். அப்போ 5.125 அப்படின்ற நம்பரை 0.05ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 102.5 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.